சென்னை மாகாண முதலமைச்சர்கள் அவர்கள் பதவி வகித்த ஆண்டுகள் 1920 பார்க்கலாம். முதல்ல நீதி கட்சி ஆட்சி. 1920 நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. சுப்பராயலு 1920 முதல் 21 வரை முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஃபஸ்ட்டு முதலமைச்சராக சுப்பராயலு 1920 to 21. அடுத்தது பனகல் ராஜா 1921 to 26. பனகல் ராஜா. பி சுப்பராயன் இவர் வந்து சுயேட்சை வேட்பாளர் தான். பி சுப்பராயன் 1926 முதல் 30 வரை. முனுசாமி 1930 to 32. முனுசாமி முனு 30 to 32. முனுசாமி. புப்பிலி ராஜா 32 முதல் 37 வரை. 32 முதல் 37 வரை. பிடி ராசன் 1936 ஆண்டு மட்டும்தான். இவங்க இடைக்காலத்தில் இருந்தாங்க. பிடி ராசன் 36. கேவி ரெட்டி 37. இவங்க 2 பேரும் ஒரே வருஷம்தான். பிடி ராசன் 36, கேவி ரெட்டி 37. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வெற்றி பெற்று 1937 காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. ராஜாஜி தலைமையில் 1937 முதல் 39 வரை 2 வருஷம் தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அதுக்கு பிறகு பிரகாசம் 1946 முதல் 47 வரை. ஓபி ராமசாமி 47 முதல் 49 வரை. இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா, ஓபி ராமசாமி வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்தவர் ஓபி ராமசாமி. 47 முதல் 49. இது முக்கியமானது. அப்புறம் குறிப்பொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டில் கீழ் செயல்பட்ட வருடம் 1946 அக்டோபர் 20 முதல் ஏப்ரல் 30 வரை. 1946 அக்டோபர் 20 முதல் ஏப்ரல் 30 வரை. இது வந்து தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருந்த வருடம். சென்னை மாகாண முதலமைச்சர்கள் அவர்கள் பதவி வகித்த ஆண்டுகள் 1920 பார்க்கலாம். முதல்ல நீதி கட்சி ஆட்சி. 1920 நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. சுப்பராயலு 1920 முதல் 21 வரை முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஃபஸ்ட்டு முதலமைச்சராக சுப்பராயலு 1920 to 21. அடுத்தது பனகல் ராஜா 1921 to 26. பனகல் ராஜா. பி சுப்பராயன் இவர் வந்து சுயேட்சை வேட்பாளர் தான். பி சுப்பராயன் 1926 முதல் 30 வரை. முனுசாமி 1930 to 32. முனுசாமி